மோடி 3 முறை பிரதமராகி விட்டார். தமிழ்நாட்டின் பங்கு மட்டும் அதுல கிடையாது. 3 முறை பிரதமராகி இருக்கிறார். தமிழ்நாட்டின் பங்கே இல்லாமல் உலக அதிசயங்க, உலக வரலாற்று அதிசயம் இது. வரலாறு பதிவு செஞ்சுட்டு தான் இருக்குது. மோடி பிரதமரானார், வரலாற்று சாதனை புரிந்தார், மீண்டும் பிரதமரானார், மீண்டும் பிரதமரானார் என்று வரலாற்றில் அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள். அவர்களுக்கும் நூற்றாண்டு, RSS இயக்கத்திற்கும் நூற்றாண்டு. RSS இயக்கத்தின் நூற்றாண்டில் அவர்கள் இந்தியா முழுவதும் வலிமை பெற்று விட்டோம், ஆட்சி அதிகாரத்தை 3வது முறையாக கைப்பற்றி விட்டோம் என்று அவர்கள் கொக்கரிக்கிற கொட்டமடிக்கிற நிலையில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டில் நாம் துணிந்து நிமிர்ந்து சொல்லுகிறோம், எங்கள் பங்கே உன்னுடைய வளர்ச்சியில் கிடையாது. அப்போ வரலாறு எவ்வளவு மிக சரியான புள்ளியில் வந்து நிக்குது பாருங்க. அப்போ இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் இங்கே பாதுகாப்பை உணர்வதற்கும், விரும்பிய வாழ்வை வாழ்வதற்கும், விரும்பிய அரசியலை செய்வதற்கும் காசியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? மோடி. ராமேஸ்வரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? நவாஸ் கனி. காசியில வென்றிருக்கிற இயக்கம் RSS இயக்கம். ராமேஸ்வரத்தில் வென்றிருக்கிற இயக்கம் முஸ்லிம் லீக் இயக்கம். இப்ப இது முஸ்லிம் லீக்கால் வந்தது என்றால் அது இந்தியா முழுவதும் வந்திருக்கணும். இந்தியா முழுவதும் வந்திருக்கணும். அப்ப முஸ்லிம் லீக்கை தாண்டி இங்க ஏதோ இருக்குல்ல, அது என்னது? அது என்னது? அதுதான் திராவிட இயக்கம் வளர்த்திருக்கிற, போட்டு வைத்திருக்கிற அடித்தளம்.